மனோ கணேசன் ஜீவனுக்கிடையிலான மோதல் அதிகரித்திருக்கிறது. ஆறுமுகன் தொண்டமானின் ஆன்மா அழுகிறது மனோ எம்பி என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. போய் பித்தலாட்டம் பேசுகின்ற அமைச்சரின் நடத்தையை கண்டு எனது நண்பர் ஆறுமுகன் தொண்டமானின் ஆன்மா அழுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இவ்வாறு கூறுகிறார். சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவரால் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. சபை தலைவர் அவர்களே, நேற்று நான் சபையில் இல்லாத போது ஒரு மலையக அமைச்சர் என்னை பற்றி ஒரு பொய்ப்பித்தலாட்டம் நிறைந்த உரையை ஆற்றிவிட்டு சென்று விட்டார். அவருக்கு பதில் சொல்வது எனக்கு இழுக்கு என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 2017ஆம் ஆண்டு எங்களின் அரசாங்கத்தின் காலத்தில் இந்திய பிரதமர் மோடியிடம் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட 10,000 பெருந்தோட்ட வீடுகளுக்கான உறுதிமொழி 5 வருடங்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் இலங்கை அரசாங்கத்துடனும் ஜனாதிபதியுடன் சேர்ந்து கொண்டு அந்த அமைச்சரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். 10,000 வீட்டு திட்டத்தை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறேன். இது போன்ற பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த அமைச்சர் சொல்கிறார், மனோ கணேசன் கதையை கேட்டு பிள்ளையாரை அழுவார். காரணம், நான் இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதாக அவர் கூறுகிறார். அப்படி சொல்லவே இல்லையே நான். அது ஒரு பொய் பித்தலாட்டம். அவர் பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை பயன்படுத்திக் கொண்டு உரையாற்ற பழகி இருக்கிறார். பேசியே சொல்கின்றார். பேசுவதை தவிர வேறு எதுவும் செய்வதே இல்லை. உண்மை அதுதான். உண்மையில் பிள்ளையார் அழமாட்டார். பெரிய கணேசன் சொல்வதைத்தான் சின்ன கணேசன் செய்கிறார் என்று பிள்ளையார் மகிழ்ச்சி அடைகிறார். அதுதான் உண்மை. இந்த பொய் பித்தலாட்டம் பேசுகின்ற அமைச்சரின் நடத்தையை கண்டு எனது நண்பர் ஆறுமுகன் தொண்டமானின் ஆன்மாதான் அழுகிறது. அதுதான் உண்மை என்று மனோ கணேசன் இவ்வாறு கூறியிருக்கிறார்.